இங்க பேசுற எல்லாருமே இப்ப சொன்னாங்க, மனம் படிச்சவன் நல்லா இருக்கானா, மெத்த படிச்சவன் நல்லா இருக்கானா. பணம் இல்லைன்னா வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுமா? என் வீட்டுல நடந்த ஒரு கதையை சொல்றேங்கய்யா. என்னங்க ஆப்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு அதுக்கு ஆப்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டுச்சு. நான் நல்ல மனசுக்காரையா, சுத்தமான தங்கம், உரசி பார்த்தா 4 கோடி விழும். எனக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, தண்ணி பீடி சிகரெட் எதுவுமே கிடையாது. நல்லா படிச்சிருக்கேன், 4 டிகிரி வாங்கியிருக்கேன். ஆனா கொஞ்ச நாள் வேலை இல்லாம வீட்டுல இருந்தா பணம் கிடையாது, துட்டு கிடையாது. சொந்த பந்தம்லாம் வந்திருந்தாங்க. நான் போய் சமையல் கட்டில கூட மாட ஒத்தாசை பண்ணதுக்கு போய் நின்னேன். ஏங்க அந்த 3வது அடுக்குல 4வதா இருக்க சிவப்பு டப்பா தூக்கிட்டு வாங்களே அப்படின்னா. ஏல செல்லக்குட்டி பார்த்தோம்ல எங்கேயுமே இல்ல. அறிவு கட்ட முண்டம், உன்னையெல்லாம் ஒரு மேனேஜர்னு வேலையில வச்சு அதான துரத்தி விட்டாங்க, நல்லா பார்த்து தொலையும். 3வது அடுக்குல 2வதாவது இருக்கான்னு பாரு. அப்பவும் ஏல செல்லக்குட்டி இல்லையா தாயி, எங்க தாயி இருக்கு அப்படின்னா. நீ ஒரு காசுக்கு ஆக மாட்டேங்கன்னு சொல்லிட்டு தான் முதல்ல அந்த டப்பாத்துக்கு என்கிட்ட வச்சிருக்கேன். ஆக வாழ்நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. இங்க பணம் இல்லைன்னா வாழ்க்கையில கொஞ்ச நேரம் கூட சந்தோஷம் இல்லாம இருக்க முடியாதியா. இன்னும் சொன்னாங்க, மனம் படைச்சவங்க எல்லாம் ரொம்ப அழகா சந்தோஷமா இருக்காங்க, ஒத்துக்கிறேன். ஒரு நாள் ஒருத்தன் போய் கோயில்ல போய் நின்னான். பக்கத்துல போய் பூசாரிக்கிட்ட என்ன, நல்லா அறிவு படைச்சவன், முருகாயடிப்படி கோபணத்தோடு தண்டு கொண்ட ஆண்டியானாய் அறிவு படைச்சவன் பாடினான். ஏல என்ன கோட்டிக்கிட்டு பிடிச்சிருச்சா, ஓரமா போய் நின்னு. இன்னொருத்த வந்தான், என் நெஞ்சுக்குள்ளி இருக்கிறாய் நான் நல்ல மனதுக்காரேன் அப்படின்னா. இல்ல உங்க அப்பா இப்பதான் வந்துட்டு போனா, நீ அவனுக்கு மவனால ஓரமா போய் நில்லு, உழப்பாத இங்க வந்துக்கிட்டு அப்படின்னாரு. இன்னொருத்தர மால் போனா, ஒண்ணுமே பேசல, 50 ரூபா நோட் அப்படி மேல எடுத்து இப்படி உள்ள வச்சாப்ல. அம்பாள் கழுத்துல இருக்கிற ரோசா மாலை நம்மாள் ராசா கழுத்துல விழுந்துச்சு. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போனோம்னா பொண்டாட்டிட்ட போய் கொஞ்சிறீங்கன்னு வச்சுக்கோமே, நாம் போய் ஏல புன்னகை இருக்கும்போது பொன்னகை எதுக்குடா வேணும் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, சோறு கிடைக்குமா? கிடைக்காது. ஆக இன்னைக்கு வீட்டுல நிம்மதியா இருக்கனா கூட, சோறு போடனா கூட பணம் தேவை. இன்னைக்கு இவங்கெல்லாம் சொன்னாங்க, படிச்சவனுக்கெல்லாம் வேலை கிடைக்குது, பணக்காரனா இருக்கிறான், வீடு வேலை வாசலை கட்டிக்கிட்டு போய் படிக்கிறான். நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். ஒரு ஊர்ல போய் படிச்சவனை போய் கேட்க போனேன், ஏன்னா ராமசாமி மாவன் கந்தசாமி எங்க இருக்கான் அப்படின்னா. அதோ அந்த இருக்கு பாருங்க அப்படின்னா. அவர் என்னவா இருக்காரு அப்படின்னா, அவர் விவசாயியா இருக்காரு, அவர் வீடு அந்த 3வது தெருல இருக்கு. இன்னொரு ராமசாமி எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டேன், அவர் அந்த மருத்துவரா இருக்காரு, 4வது தெருல இருக்கு அப்படின்னாரு. இன்னொரு வேலை செய்யறாரு, அவர் தச்சு வேலை பாக்குறாரு, அவர் 5வது வீட்டுல இருக்காரு அப்படின்னா. இந்த இன்ஜினியரிங் படிச்ச ராமசாமி வீடுக்கு, இன்ஜினியர் படிச்சவனுக்குலாம் எங்கயா வீடு இருக்கு? அந்த காவாங்கரையில எங்கனையாவது தாடி வளர்த்துட்டு சுத்திக்கிட்டு இருப்பான், போய் பாரு அப்படின்னு. ஆக இன்னைக்கு படிப்புங்கிறது ஒருத்தனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கலையா, பணம் தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது. இன்னைக்கு நல்ல மனசு இல்ல, சொந்த பந்தங்களை போய் பார்த்து துக்கம் விசாரிக்கிறதுக்கு மனசு இல்ல, ஃபேமிலி குரூப்ல வச்சிருக்க வாட்ஸ்அப் மாதிரி தடவி தடவியே வேலை போயிட்டு இருக்கு. கொக்கரக்கோ கோழி கூவன பண்ணவும் தடவுறான், கோழி கூவி விடிஞ்சதுக்கு அப்புறமும் வெத்தலைப்பட்டியை தடன மாதிரி தடவிட்டு இருக்காங்க. இன்னைக்கு யாரையும் பார்த்து விசாரிக்கிறதுக்கு நல்ல மனசு இல்ல. பணம் பத்தி ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறீங்க. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு போய் கோவில் வாசலில் கொட்டி இறைவனிடம் உண்டியல்ல வழிபட்டா இறைவனுக்கு நீ நல்ல தொண்டன். ஆனால் அதே பணத்தை ஆதரவற்றோர் இல்லத்துல கொண்டு போய் கொடுத்து அந்த ஆதரவற்றோருக்கு சாப்பாடு போட்ட அந்த இறைவனே உங்களுக்கு தொண்டன். இறைவனே நமக்கு தொண்டனாக வேண்டும் என்றால் பணம் 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 என்று முடித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி.